ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழ்ச்செல்வி கோர்ட்டில் என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேது இருந்துட்டு தான் பக்கம் இருக்கிற நியாயத்தெல்லாம் தமிழ்ச்செல்விக்கிட்டேயும் ஜட்ஜுக்கிட்டேயும் சொல்லி தாம் தப்பு பண்ணதை உணர்ந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்ஜ் இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் இருந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், இதுல எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்களே தான் இப்போ என் மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கோர்ட்ல வந்து கேஸ் போட்டப்போ எனக்கு காரணம் பத்தலைன்னு சொன்னேன். அதுக்காக நான் ரொம்ப தப்பானவன், அசிங்க பிடிச்சவன், அப்படி இப்படின்னு கேவலமான ஒரு பழியெல்லாம் என் மேல தூக்கி போட்டு விவாகரத்து வாங்கணுன்றதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இப்போ என்ன என் மேலே இருக்கிற நல்லதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ என் மேலே எந்த தப்பும் இல்லை, தாமலை தான் தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க. ஆனால் அவங்கள ஏற்றுக்கிறதா வேண்டாவான்னு எனக்கு இப்போ வரைக்குமே முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் முடிவெடுக்க முடியலன்னு சொல்கிறீங்க, நடுநிலையில் தான் இருக்கீங்க. இப்போது வாழலாமா வேண்டாமா? இப்போ உங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறீங்களா இல்லை உறவுகளுக்காக வாழணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், நான் என்னை பற்றி யோசிச்சா இனிமேல் இந்த வாழ்க்கைக்குள்ளே நான் போகவே கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழு அப்படின்னு என்ன ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் மேடம் எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லவும், கோர்ட்டில் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒருத்தருக்கு ஒரு முடிவும் இன்னொருத்துக்கு இன்னொரு முடிவும் இருக்கிறதுனால இன்னும் ஒரு 3 மாதம் நீங்கள் சேர்ந்து வாழணும்னு நான் தீர்ப்பு இடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம சேதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, கோர்ட்டில் வந்துட்டு கவுன்சிலிங் போயிட்டு வாங்கன்னு ஒரு தீர்ப்பையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் சேதும் சேர்ந்து கவுன்சிலிங் போகிறாங்க. இங்கே பாரு தமிழ், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், எதுக்காக நான் கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொன்னப்போ நீயும் கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லவே இல்லை. நீ போன தடவை என் கூட சேர்ந்து வாழறேன்னு சொன்ன, ஆனால் இப்போ என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்கிறேன். நீ என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உண்மையை சொல்ல போனால் உங்கள் கூட இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கடுப்பில் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, கவுன்சிலிங் போயிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம ராஜாங்க கூட எல்லாருமே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் என்ன முடிவு எடுத்திருப்பாங்க, கோர்ட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, அதாவது தாமரைக்கு ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்கல்ல, அந்த பிச்சைக்காரனை ஒரு பணக்காரனாக நிற்க வைக்கணும் அப்படின்னு, அதாவது அவங்க கண்ணு முன்னாடி காட்டணுன்றதுக்காக ஒரு செட்டப்பை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போன உடனே அப்பதான் வாசலுக்குள்ள போலாம் அப்படின்னு செப்பலை கழட்டி விட்டு கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு கார், 4-5 கார் வர மாதிரி வருது. வந்த உடனே ஒரு 4-5 பேர் இறங்கி அப்படியே டக்குன்னு கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. விட்ட உடனே ஒருத்தர் வராரு. வந்த உடனே இதை பார்த்த நம்ம தாமரைக்கும் சாவுத்திரிக்கும் அப்படியே என்ன இவ்வளோ பெரிய பணக்காராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம தாமரையோட தொப்பட்டா பறந்து போயிட்டு அந்த பிச்சைக்காரன் தலைமையில விழுந்துருது. விழுந்த உடனே ரொம்பவே எமோஷ்னலாக நம்ம தாமரை இருந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரன் இருந்துட்டு அந்த ஷாலை அப்படியே ரொமான்டிக்காக எடுத்து நம்ம தாமரை கையில் கொடுத்துட்டு ஒரு 4 லட்சத்தை கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம தாமரைக்கு அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அந்த பணத்தாலே கீழே விழுந்துடுறாங்க. மா, என்னம்மா இவ்வளோ பெரிய பணக்காரா இருக்காங்கம்மா, எனக்கு இவரை கல்யாணம் பண்ணி வச்சிருமா, இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் ரொம்ப பணக்காரியா வாழுவேம்மா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடி, நானும் அதே தானே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீயும் இதே மாதிரி சொல்லுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலடி. அந்த பணக்காரோட நம்பரை எப்படியாச்சும் வாங்கணும், இல்லை அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே, வா உள்ளே போயிட்டு செக் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போன உடனே அந்த பிச்சைக்காரர் இருந்துட்டு போயிட்டு சாமி கிட்ட பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, மா பாருமா, சாமிக்கே இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஐயரும் பயங்கர ஷாக்கு, என்ன யாருமே இந்த கோவிலுக்கு வந்து இவ்வளோ கொடுத்ததே கிடையாது, ஆனால் இவங்க இவ்வளோ காசு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம
சாவித்திரியும் தாமரையும் போய் நிற்கிறாங்க. நின்ற உடனே அந்த சாமி இருந்துட்டு யாருக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க சாமி, நான் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏற்ற பொண்ணா, எனக்கு பிடிச்ச பொண்ணா ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஷாக பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம சாமியாரும் போயிட்டு அதாவது சாமிக்கிட்ட வச்சு பூஜைலாம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தாமரை இருந்துட்டு சாவித்திரி கிட்டேம்மா, இன்னும் அவருக்கு கல்யாணம் ஆலயம்மா, அதுவும் பொண்ணு வேற பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, நம்மளும் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவர்கிட்ட பேசி எப்படியாவது இந்த சம்மதத்தை முடிச்சு வையுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரடி, உன்னோட அம்மா எப்போவே இதுக்கு பிளான் போட்டாச்சு, நீ கவலையே படாத, கண்டிப்பாக இந்த சம்மதத்தை உனக்கு முடிச்சு வச்சு நான் உனக்கு பணக்கார ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, இந்த வாழ்க்கை உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு ஓகேம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, பாருமா சாமிக்கும் பிச்சைக்காரங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ காசு கொடுத்துட்டு போறான்னு பாருமா, நம்ம பெரியப்பா இருக்காரு, நம்ம அதாவது மாமா இருக்காரு, நம்ம மாமா ஒரு நாள் கூட இவ்வளோ கொடுத்ததே கிடையாது, நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறாருதான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, ஆனால் நமக்கு அதாவது நம்ம கேட்குறப்போ என்னத்துக்கு ஏதுக்குன்னு நான் 1008 கேள்வி கேட்டு தான் நம்மக்கிட்ட காசு கொடுத்துருக்காரு, ஆனால் இவர் எதுவுமே சொல்லாமல் நம்மக்கிட்ட காசு கொடுக்குறாரேம்மா, இங்கே பாருடி, நீ கவலைப்படாத, உனக்கு நினச்ச வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷத்தில், சேது என்னாச்சு சேது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியே சேது மூஞ்சி வாடி போய் இருக்கிறத பார்க்குறாங்க. சேது என்னாச்சு சேது, ஏன் இப்படி மூஞ்செல்லாம் வாடி கிடக்கு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி பதட்டமாக வராங்க. அதுக்கப்புறம் அப்போதான் இருந்துட்டு, அடியே என்னடி ஆச்சு, எதுக்காகடி என்னோட பேரன் மூஞ்சி வாடி கிடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அப்போதான், உங்கள் பேரன் மூஞ்சி வாடி கிடக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள், நான் உங்கள் பேரன் மூஞ்சி வாடி கிடக்குதுன்னா உங்கள் பேரன்கிட்ட தான் கேட்கணும், என்ன கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரியா என்னையா ஆச்சு, எதுக்காக உன்னோட மூஞ்சி வாடி போய் கிடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அம்மாச்சி, இவ கோர்ட்டில் எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டான், அதனால் இந்த கேஸை தள்ளுபடி அதாவது கொஞ்ச நாள் தள்ளி போட்டுட்டாங்க, இன்னும் வாய்தாக்கு மேலே வாய்தா எத்தனை நாள் இழுக்கடிக்க போகுதுன்னு எனக்கு தெரியலமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்ட நம்ம அப்போதான் இருந்துட்டு, அடியே தமிழ்ச்செல்வி, உன்கிட்ட நான் கிளிப்புலிக்கு சொல்கிற மாதிரி சொல்லி தானே அனுப்பினேன், ஏண்டி இப்படி ஒரு முடிவை எடுத்து என்னோட பேரை நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மாச்சி, நான் உண்மையாக தானே சொன்னேன், எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு உண்மையாகவே எனக்கு தெரியல, நான் இப்படி ஒரு முடிவை எடுப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம அப்போதான் இருந்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி அப்போதான் இருந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க மச்சி, என் மனசில் இருக்கிறதா சொன்னேன், என்னோட மனசில் இருக்கிறது எப்படி உங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு என்னை தலையில் தூக்கி வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணுறீங்க, அதே சமயத்தில் யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அது என்னோட தலைமையில் விழுந்துடும், அப்போது என்னை அப்படியே அந்த தலையிலேருந்து கீழே காலடியில் போட்டு மெதின்னு மிதித்து என்னை இந்த வீட்டை விட்டு அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புவீங்க, அதுக்கப்புறம் என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போவீங்க, நானும் வெக்கம் இல்லாமல் வருவேன், நானும் சரி எல்லாரும் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு நினச்சி நானும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பேன், இன்னொன்று நடந்து திரும்ப என்ன அந்த மாதிரி கீழே தள்ளி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புவீங்க, அதனால் இந்த வாழ்க்கையை நாளைக்கு எப்படி ஏற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள், உங்களுக்காக நான் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டா கண்டிப்பாக காலம் முழுக்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பணும்னு எனக்கு தோணுது, அதனால தான் நான் இந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கணும்னு எனக்கு தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அதாவது யாரு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இப்படிலாம் சொல்கிறத கேட்டுட்டு நம்ம ராஜாங்கம் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாரு. நம்ம அப்போதான் இருந்துட்டு இந்த ரெட்டை குழந்தை விஷயத்த சொன்னாலாவது அவன் சேது கூட சேர்ந்து வாழ்வாளான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரடி தமிழ், நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னேன்னா கண்டிப்பாக இந்த சேது கூட வாழ்கிறதுக்கு நீ சம்மதிப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சேதுக்கும் சரி ராஜாங்கத்துக்கு தமிழ்ச்செல்விக்குன்னு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க
ராஜாங்க இருந்துட்டு என்ன ஆத்தா சொல்ற நீ, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் இங்க பாரு தமிழ்ச்செல்வி, உன்னோட வயித்துல நீ ஒத்த குழந்தை தானே இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னோட வயித்துல ரெட்டை குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கம், சேது, நம்ம தமிழ்ச்செல்வி இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்ல பயங்கர சந்தோஷமாவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு என்ன அம்மாச்சி சொல்றீங்க, நீங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா, நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது, இங்க பாருடி தமிழ்ச்செல்வி, நம்ம ஸ்கேனுக்கு மாசம் 3ஆம் மாசம் ஸ்கேனுக்கு எல்லாருமே உன்னோட அம்மா, நானு, நீனு 3 பேரும் போயிட்டு வந்தோம்லடி, அப்பதாண்டி எனக்கே தெரியும், டாக்டர் கிட்ட நான் தாண்டி உங்ககிட்ட இந்த இந்த விஷயத்த சொல்லாதீங்கன்னு சொல்லி நான் தாண்டி டாக்டர் கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அம்மாச்சி, இப்படி ஒரு விஷயத்துல நீங்க என்கிட்ட இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல, ஏன் அம்மாச்சி எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நீ எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தின, வயிற்றுல துணியை கட்டி வச்சுக்கிட்டு மாசமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏமாத்தினல்லடி, அதனால தாண்டி இந்த விஷயத்த நான் மறைச்சேன். அது மட்டும் இல்லாம உனக்கு டெலிவரி ஆகுறப்போ உன் கையில ரெட்டை குழந்தைய கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்டி, அதனால தாண்டி இப்படியெல்லாம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருங்க தான், நீங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த நீங்க மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும், இங்க பாரியா ராஜாங்கம், இந்த விஷயம் அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் கிடையாது, நான் தமிழ்ச்செல்விக்கு ஒரு அதாவது ஒரு அதிர்ச்சியை கொடுக்கலான்னு நினைச்சேன், ஆனா அது இந்த விஷயத்த இப்ப சொன்னாலாவது சேது கூட சேர்ந்து வாழ்ந்துருவாளோ அப்படின்ற ஒரு நப்பாசையில தான் இப்ப கூட இந்த விஷயத்த சொன்னனே தவிர வேற எதுக்காகவும் இந்த விஷயத்த சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருங்க தான், நீங்க என்ன காரணம் சொன்னாலும் இந்த விஷயத்த நீங்க மறைச்சது ரொம்ப பெரிய தப்பு தான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க அம்மாச்சி, நீங்க இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல, அது மட்டும் இல்லாம நான் என்ன சூழ்நிலையில உங்ககிட்ட பொய் சொன்னேன்னு எனக்கு தெரியும், அப்படி இருந்தும் நான் தான் எல்லா தப்பையும் பண்ண அப்படின்ற மாதிரி நீங்க எனக்கு ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கங்க பாத்தீங்களா, கண்டிப்பா இந்த குடும்பத்துல நான் வாழணும்னு இப்ப நான் வாழக்கூடாதுன்னு நான் இப்போ முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாரடி தமிழ்ச்செல்வி, இப்படி ஒரு விஷயத்த நீ சொன்னா இந்த வீட்டை விட்டு நீங்க போக மாட்ட, இனிமேல் ஆச்சு சேது கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுவன்னு நினைச்சா, ஆனா இப்படி ஒரு முடிவை எடுக்கிறியே, ஏன் தமிழ்ச்செல்வி இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அம்மாச்சி, என்னோட சுயமரியாதை இழந்து கண்டிப்பா இந்த வீட்டுல என்னால வாழவே முடியாது, என்னை எவ்வளவுலாம் அசிங்கப்படுத்திருக்கீங்க, அவமானப்படுத்திருக்கீங்க, ஆனா அது எல்லாத்தையும் நான் பெருசா எடுத்துக்கவே இல்லை, ஆனா என்கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்த நீங்க மறைச்சிருக்கீங்களே, உங்களுக்கே மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம சேதுக்கும் சரி, நம்ம அதாவது ராஜாங்கத்துக்கும் சரி அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது வந்துட்டு, இங்கே பாருங்க அப்பதான், நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணி என்னோட வாழ்க்கையை குழு தோண்டி புதைச்சிட்டீங்களே, இனிமேல் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கவே கூடாதுன்ற நிலைமைக்கு வந்துட்டா, இதில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தவ இப்போ ஒரு முடிவை எடுக்க வச்சுட்டீங்களே, இங்கே பாருங்க அப்பதான், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, என்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானா, ஆனால் இப்படி ஒரு விஷயத்த பண்ணி என்னோட வாழ்க்கையை குழு தோண்டி புதைப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம எல்லா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா, நம்மளை எல்லாருமே சுத்து போட்டுட்டு நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு பயங்கரமா வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க அப்பதான், இனிமே என்கிட்ட பேசவே பேசாதீங்க, இனிமே தமிழ்ச்செல்வியும் என் கூட பேச மாட்டா, நீங்களும் என்கிட்ட பேசாதீங்க, உங்க கூட பேசினா கண்டிப்பா எனக்கு பயங்கர கோவம் வரும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அதனால நீங்க என் கூட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட நம்ம சேதுக்கு இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே உள்ள கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க மச்சி, இன்னியோட நான் இந்த வீட்டை போயிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, தமிழ்ச்செல்வி என்ன மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி, உன்னோட காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் தமிழ்ச்செல்வி, உன்கிட்ட நான் எப்படி கேட்டா நீ என்னை மன்னிப்பண்ணி எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இப்போ நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு, இங்கே பாரியா சேது, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உன்னோட காலில் கூட விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போது என்னோட காலில் விழுந்துருவீங்க, அதுக்கப்புறம் என்னோட காலை வார விட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம், என்னை எத்தனையோ முறை ஒரு நீங்கள் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டின்னு கூட நினைக்காம என்னை எவ்வளோ ஊர் முன்னாடி எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தி என்னை வீட்டை விட்டு துரத்தி அந்த ஒயின் ஷாப் முன்னாடி என்னை எப்பேற்பட்ட கேள்வி கேட்டீங்க, அதெல்லாம் என்னை மறக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல
சொல்லவும், இங்கே பாரு தமிழ், ஏதோ கோவத்தில் நான் பண்ணிட்டேன். நீ மறந்துட்டு என் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுனா கண்டிப்பாக இனிமேல் நான் அப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன். என்னை மன்னிச்சிரு தமிழ், உன்னோட காலில் கூட நான் விழுந்து மன்னிப்பு கேட்குறேனே அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு அப்பன்னு பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி ரூமுக்கு போயிட்டு கதவை தட்டுறாங்க. தட்டின உடனே நம்ம தமிழ்ச்செல்வி கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே நம்ம ராஜாங்கத்தை பார்த்துட்டு, மாமா என்ன விஷயம் மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, இது வரைக்கும் உன்கிட்ட நான் எதுவுமே கேட்டது கிடையாது. இப்போ நான் மாமா உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். என்னோட பையனை விட்டு போயிடாதம்மா. என் பையன் நீ போயிட்டனா கண்டிப்பாக மனசு தாங்க மாட்டான். இங்கே பாருங்க மாமா, நீங்கள் வீட்டை விட்டு துரத்தும் போதும் எனக்கு அப்படி தானே இருந்திருக்கும். என்னோட மனநிலைமையை நீங்கள் யாராச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களை நான் ஏமாத்திட்டேன்னு மட்டும்தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு உள்ள என்னென்ன இருக்குதுன்னு யாராச்சும் ஒருத்தராச்சும் என்கிட்ட கேட்டிங்களா? யாருமே கேட்காம அந்த ஒரு நொடியே என்னை வீட்டை விட்டு துரத்தலை. நீங்கள் என் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நீங்கள் வந்து என்கிட்ட பேசவும் என்கிட்ட பழகவும் செஞ்சீங்க. இப்படி இருக்கும்போது நான் எப்படி மாமா இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்ட வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம். இங்கே பாருமா, நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். நாங்கள் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இப்படி எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம நீ இப்படி ஒரு முடிவை எடுத்தா எப்படிமா? இங்கே பாருங்க மாமா, ஏற்கனவே நான் 2 வாய்ப்பு கொடுத்தாச்சு. அந்த 2 வாய்ப்புலையும் என்னை காலில் மிதிச்சிங்களே தவிர என்னை வேறு என்ன பண்ணுங்க சொல்லுங்கள். இங்கே பாருங்க மாமா, என்னை நீங்கள் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு தான் அது வச்சுக்கணும்னு தான் நான் ஆசைப்பட கிடையாது. என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடவும் தேவையில்ல. என்னை ஒரு நார்மலான ஒரு பொண்ணாக நீங்கள் மதித்தா போதும்ல. நீங்கள் நினச்சா தலையில் தூக்கி வச்சுக்கிறதும், நினச்சா கீழே தூக்கி போட்டு மிதிக்கிறதும், இதெல்லாம் என்னால் தாங்க முடியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிவிட்டு பேகெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வராங்க. வந்த உடனே அப்பன்னு பார்த்து நம்ம சாவுத்திரியும் தாமரையும் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம தமிழ் பேகும் கையுமா இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. என்ன தமிழ்ச்செல்வி, என்ன நீ இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்போ உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? எனக்கு இது எப்போவே நடக்கணும்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கணும் எனக்கு தெரியாது. உன்னை எல்லாரும் நீ நடிக்கிறத எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சேதுக்கும் பயங்கரக்கும் வந்து தாமரையை ஒரே ஒரு அடி பல்லாருன்னு விடுறாங்க. விட்ட உடனே நம்ம தாமரைக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அப்படியே காது கொயின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன மாமா, என்ன எதுக்காக அடிச்சிங்க? இப்போ அவள் வீட்டை விட்டு போகிறது உண்மை தானே? அவள் வீட்டை விட்டு போகிறேன்னா என்ன காரணமாக இருக்கும்? அவள் வயிற்றுல குழந்தையே இல்லை, போய் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். அதுக்கு என்ன எதுக்காக நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு உங்ககிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லியாச்சு. நீங்கள் அப்படி இருந்தும் இப்படி மனசாட்சியே இல்லாமல் தமிழ்ச்செல்வியை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கேவலமா இல்லை, அசிங்கமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம தாமரைக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருமா, உங்கள் அண்ணன் பையன் பாருமா என்னை எப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சேதோ, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை சேதோ. உன்னோட பொண்டாட்டியை ஏதோ கேட்டுட்டாங்கன்றதுக்காக என்னோட பொண்ணு மேலே நீ கையை வைப்பியா? என் பொண்ணு மேலே கையை வைக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமையை கொடுத்தது அப்படின்னு சொல்லவும், என்னோட பொண்டாட்டியை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு யார் உரிமையை கொடுத்தது? என் பொண்டாட்டி பக்கம் நீங்கள் யாரும் தலையிடக்கூடாதுன்னு அப்பா எப்போவே உத்தரவு போட்டிருந்தாரு இல்லை? அப்படி இருந்தும் நீங்கள் யாரும் எதுவுமே கேட்காம என்னோட பொண்டாட்டிக்கிட்ட வாழை ஆட்டிக்கிட்டு இருந்தா நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, இன்னும் 3 மாதம் நம்மளை சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வீட்டில் நீ வாழ்ந்து தான் ஆகணும். எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறேன்? இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. அதுக்கப்புறம் கோர்ட்டை அவமதிக்கிறதா ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இவ்வளோ அவமானத்தையும் அசிங்கத்தையும் தாண்டி நான் இந்த வீட்டில் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எனக்கு ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சேது வந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நானும் ஒரு நாள் அப்படி தானே வாசலில் நின்று நீ கேட்டுட்டு இருந்த அதாவது கோர்ட்டோட ஆர்டரை நீங்கள் மீற முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை எடுத்துகிட்டு வந்து நீ அவுட் ஹவுஸ்க்கு என்னை கூட்டிகிட்டு போகல, அப்படி தானே இதுவும் அப்படி எடுத்துக்கிட்டே இந்த 3 மாதமும் இந்த வீட்டில் நீ இருந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம தமிழ்ச்செல்வி யோசிக்கிறாங்க, சரி நம்ம இந்த ஒரு 3 மாதம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டில் டிவோர்ஸ் வாங்கிட்டு கிளம்பிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வசந்தியும் செல்லப்பாண்டியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ராஜாக இருந்துட்டு ஒரு மாதிரி
டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு செல்லப்பாட்டி சம்மந்தி என்ன சம்மந்தி ஆச்சு, மாப்பிள்ளையும் தமிழ்ச்செல்வியும் வந்துட்டாங்களா, அவங்க கோர்ட்டில் என்ன சொன்னாங்களாம், கோர்ட்டில் விவாகரத்து கேஸை ரத்து பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்கில் நம்ம வசந்தி இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு இங்கே பாருடி, என்னடி என்னடி என்ன நடந்துச்சு கோர்ட்டில் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா என்ன நடக்கணும், இன்னும் கேஸு வாபஸ் வாங்க கிடையாது, அவங்க வாபஸ் வாங்குறேன்னு சொன்னாங்க, எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வந்துட்டோமா, அதனால தான் அவங்க கேஸை இன்னும் வாய்தாக்கு மேலே வாய்தா தள்ளி விட்டுட்டாங்க, எங்களை கவுன்சிலிங் எல்லாம் போக சொன்னாங்க, இன்னும் ஒரு 3 மாதம் சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்கம்மா, இந்த 3 மாதத்தில் கண்டிப்பாக என்னோட மனசு மாறாதுன்னு எனக்கு தெரியும், இங்கே பாருமா இந்த ரெட்டை குழந்தை இருக்கிற விஷயம் உனக்கும் தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து தமிழ், அது வந்து இங்கே பாருமா உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு தான் நான் கேட்டேன், சும்மா நீ மலிப்புக்கிட்டலாம் இருக்காத சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு வசந்தி இருந்துட்டு தமிழ் எனக்கு இந்த விஷயம் தெரியும் தமிழ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு பயங்கர கோவத்தோட, இங்கே பாருமா எல்லாரும் தான் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்கன்னா நீங்களும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்களேம்மா, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே பாருடி தமிழ், என்னை மன்னிச்சிருடி, ஏதோ இந்த விஷயத்த அதாவது அந்த அம்மா தான் மறைக்க சொன்னாங்க, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, என்ன மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு இங்கே பாருமா இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணியிருக்கவே கூடாதுமா, அவங்க தான் சொன்னாங்கன்னா நீயும் அந்த தலையை ஆட்டிக்கிட்டு வந்து நின்று இதெல்லாம் பறிச்சிருக்கியம்மா, என்னால் இந்த விஷயத்தில் உன்னை மன்னிக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி ஏன்டி இப்படியெல்லாம் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்க, நீ உனக்கு உன்னை சுயமரியாதையோடு காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் நீ அதை நினச்சி இதெல்லாம் பண்ணலடி, பிடிவாதமாக எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட பிடிவாதத்தால் உன்னோட வாழ்க்கை எங்கே போகுமோன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, இங்கே பாரு மாப்பிள்ளையும் இந்த குடும்பமும் உன்னை தலையில் வச்சு தாங்கன்னு தாங்கிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாருமா அதே குடும்பம் தான் என்னை கொஞ்ச நாள் கழிச்சு இது கீழே தள்ளி விட்டா நீ என்ன பண்ணுவ, அப்போ இந்த வீட்டை விட்டு வந்தா நீ சந்தோஷப்படுவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படி இல்லடி அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, உன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, நீ எந்த சமயத்தில் அப்படி ஒரு பொய்யை சொன்னான்னு எல்லாருமே உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அப்படி இருக்கும்போது எதுக்காகவே இந்த வாழ்க்கை விட்டு நீ வரணும்னு நினைக்கிற, இங்கே பாருமா திரும்ப திரும்ப இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த விஷயம் திரும்ப நடக்கும்னு எனக்கு தோணுது, அந்த விஷயம் நடக்கிற போது திரும்ப நான் வெளியே தானே போய் ஆகணும், அதுக்கு நான் இப்போவே வந்துடுறேனே யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு அப்பதான் இருந்துட்டு பயங்கரமாக வருத்தத்தோட, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி இன்னும் 3 மாதம் இருக்குதுல்ல, அந்த 3 மாதமும் யாரும் இதை பற்றி பேச தேவையில்ல, நான் இந்த ரெட்டை குழந்தை விஷயத்துலேருந்து மறைச்சது ரொம்ப பெரிய தப்பு தான், என்ன மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு அம்மாச்சி கிட்டே போயிட்டு, அம்மாச்சி இந்த விஷயத்த என்கிட்டயாவது நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, என்கிட்ட ஏன் அம்மாச்சி இதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரியா நான் உன்கிட்ட மட்டும் சொல்லலை, இந்த வீட்டில் இருக்கிற யார்கிட்டையுமே சொல்லலைல்ல, எதுக்காக தமிழ்ச்செல்வி என்கிட்ட இவ்வளோ கோவத்துக்கு வரணும்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு நம்ம சேதுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம அதாவது யார் நம்ம சாவித்திரி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் நான் வந்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கண்ணே நான் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சேதுக்கு அதாவது இதை கேட்டுட்டு ராஜாங்க இருந்துட்டு, எந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுத்திருக்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சேது யார் தாமரை கல்யாண விஷயத்தில் நான் முடிவு எடுத்திருக்கேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே என்னோட பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாரு சாவித்திரி, மாப்பிள்ளை பார்க்குற விஷயன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அது நல்லது கட்டுதுன்னு பார்த்து எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும், நீ ஏனோ தானேன்னு பண்ணக்கூடாது, உன்னோட பொண்ணோட வாழ்க்கை அது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கண்ணே என் பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்க மாட்டேன்னா, நான் நினைக்கிற அளவுக்கு கூட நீங்கள் யாருமே என்னோட பொண்ணை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் என் பொண்ணுக்கு நானே வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடலான்னு நினச்சேன், நான் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கேன், அந்த மாப்பிள்ளையே நான் இன்னும் ஒரு 2-3 நாளில் கூட்டிகிட்டு வரேன், அந்த மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா உன்னோட பொண்ணோட வாழ்க்கையில் நீ முடிவு எடுக்கணும்னு நினச்சிருக்க, அது சந்தோஷம்தான், உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது
தாமரை தாமரை வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரியும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். தான் போட்ட வலையில் அப்படியே மாட்டிக்கிட்டலடி, இப்போ பாரு உன்னோட பொண்ணோட வாழ்க்கை என்ன நிலைமைக்கு ஆளாகுதுன்னு மட்டும் பாரு. என் பையனோட வாழ்க்கையை எப்படி கெடுத்த, என் பையன் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நீ தானடி. என் பையன் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான், அவன் கஷ்டப்படுறத பார்க்க முடியலடி. உன் பொண்ணு கஷ்டப்படுறத நீயும் பார்க்கணும். அப்படி பார்த்தா தாண்டி உனக்கும் வழியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பழிவாங்குற எண்ணத்தோடு பேசிக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தாமரை இருந்துட்டு மாமா இதுக்கு ஒத்துக்குவாருன்னு நினச்சி கூட பார்க்கலாமா, ஏதோ தமிழ்ச்செல்வியோட பிரச்சனை இருந்ததுனால அவர் எதுவுமே கண்டுக்காம எப்படியோ போங்கன்னு சொல்லி விட்டுட்டாரு போல. அதனால தான்மா சீக்கிரம் அந்த மாப்பிள்ளையை நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி இந்த சம்மதத்துக்கு நீங்கள் சம்மதிக்க வைக்கணுமா. இங்கே பாரடி தாமரை, நீ கவலையே படாத. உன்னோட வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னோட பிரச்சனை. அந்த பணக்காரனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன்னையும் ஒரு பணக்காரியை நான் மாத்திரனா இல்லையான்னு மட்டும் பாருடி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தாமரை ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி கஷ்டப்பட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.